இந்த நியாய தீர்ப்பு நாள்னு சொல்ற அந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டேக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸே இல்லாம எழுப்பப்பட்டிருப்போம். காலில் செருப்பு இருக்காது. அடிக்கிற வெயிலையும் வெப்பத்திலையும் நம்மளோட வேர்வையிலே அவங்கவுங்களோட பாவ கணக்குக்கு தகுந்த மாதிரி கெண்டைக்கால் வரைக்கும், முட்டிக்கால் வரைக்கும், தொடை வரைக்கும், இடுப்பு வரைக்கும் அப்படின்னு அவங்கவுங்களோட பாவத்துக்கு தகுந்த மாதிரி ஊத்தி ஊத்தி அவங்க தண்ணியிலே அவங்கவுங்க முங்கிட்டு இருப்பாங்களாம். அங்க யாரு ஏசி தருவா? அங்க யாரு ஃபேன் தருவா? அங்க யாரு சேர் தருவா? அல்லாஹ் சொல்றான், ஒரு டீமுக்கு நான் சேர் தருவேன். யார் அந்த டீம்? சொர்க்கத்தையும் காமிச்சாச்சு, நரகத்தையும் காமிச்சாச்சு. யாருக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியாம அல்லோல கல்லோலப்பட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டீமுக்கு நான் சேர் தருவேன்னு சொல்றாங்க. ஒளி நிறைந்த மேடையை தருவேன்னு அல்லாஹ் சொல்றான். நபிமார்களுக்கு இல்ல, ஷஹீதானவங்களுக்கு இல்ல. நபிமார்களுக்கும் ஷஹீதானவங்களுக்குமே அந்த சேர் இல்ல. அப்ப யார் அவங்க? இருக்கிறதுலே வசதி நபிமார்கள், ஷஹீது, இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த சேர் இல்ல. இறை நேசர்கள் கவலைப்படுவதும் இல்லை, பயப்படுவதும் இல்லைன்னு குரான்ல ஒரு வசனம் வருது. அதுக்கு தஃப்சீர் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற விஷயம் இப்னு கஸீர்ல இருக்கு. நபிமார்களும் சுகதாக்களும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய இடத்துல அவங்க ஒளி நிறைந்த மேடையில ஏன் இவங்க எல்லாம் அப்படி ஓடிக்கிட்டு கிடக்குறாங்கன்னு அவங்க பேசாம பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்களாம். அவங்க எதுக்கும் கவலைப்படல, என்ன தீர்ப்பு வரும்னு பயப்படல. யார் அவர்கள்? ஒருத்தர் அல்லாவுக்காக நேசிக்கிறோம்னு நேசிச்சு வாழ்ந்தவங்க, அதுக்காக தியாகம் செஞ்சவங்க, அதுக்காக வழி தாங்கினவங்க, அதுக்காக இழந்தவங்க, அதுக்காக விட்டு கொடுத்தவங்க. இரத்த சொந்தம் இருக்கக்கூடாது, உறவு முறை இருக்கக்கூடாது, குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. இது மூணும் இல்லாம அல்லாவுக்காக நேசிக்கிறோம்னு நேசிச்சு யார் உயிரையும் தருவதற்கு துணிகிறாங்களோ, அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மேடை, ஒளி நிறைந்த மேடை மறுமை நாள்ல. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அப்படித்தானே? ரத்த சொந்தமா? ஏதாவது உறவு முறையா? குடுக்கல் வாங்கல் ஏதாவது வச்சிருக்கோமா? ஆனால் உயிரினும் மேலாக நேசிக்கிறோம், அல்லாவுக்காக நேசிக்கிறோம். உங்களை எல்லோரையும் அல்லாவுக்காக நேசிக்கிறதுனாலதான் தெரு தெருவாக இப்படி சுத்தி பேசி கொண்டிருக்கிறது. உடம்பு சரியில்லைனாலும், இருமல் வந்தாலும், கால் வீங்கினாலும், என்ன ஆனாலும் சரி, இந்த பிரச்சாரத்தின் ஊடாகவே ஒரு நாள் மரணிச்சிடணுங்கிறதா நான் கேட்கக்கூடியதுவா. போற உயிர் ரசூலின் உம்மத்துக்களுக்காக பணி செய்தபடியே ஓடிடணும். ஒரு முக்மீனாக வாழ்ந்து அல்லாஹ்வோட பாதையில வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நான் மட்டும் வாழ்ந்தா போதும் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். ஆனா பிறருக்கு நல்லது செய்யணும்னு யோசிக்கிறவங்களுக்கு வண்டி வண்டியா வரும் பிரச்சனையும் சோதனையும். உடல் ரீதியா வரலாம், உணர்வு ரீதியா வரலாம். எனக்கெல்லாம் ஏகப்பட்ட இஷ்யூஸ், ஏகப்பட்ட கேசஸ், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. எதுக்கு? ஹிஜாப் போராட்டத்துல போய் பேசுனதுக்கு, சிஏஏ போராட்டத்துல போய் பேசுனதுக்கு எப்ப தேவையோ அப்ப பயன்படுத்திக்கிறாங்க. முதலமைச்சரும் தான் பேசினாங்க, இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸும் பேசினாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் பேசினாங்க, எல்லா எம்பிஸும் பேசினாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த கேஸை யூஸ் பண்ணல. ஏன்னா நான் முஸ்லீம் ஆயிட்டேன் பார்த்தீங்களா. என்னோட பாஸ்போர்ட்டை 1 வருஷம் பிடிச்சி வச்சிருந்தாங்க. உங்களோட கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வாங்கன்னு. எந்தெந்த ஊருக்கு போய் நான் கிளியர் பண்றது? 40 ஊர்ல பேசியிருக்கேன் நான். இம்மையினுடைய பாஸ்போர்ட்டையும் விசாவையும் நீங்க பிடிச்சு வைக்கலாம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்கான என்னுடைய மறுமையின் விசாவை உங்களால பிடிச்சு வைக்க முடியுமா? செய்யுங்க, அவ்வளவுதானே உங்களால செய்ய முடியும். என்ன உம்ரா நியத்து கபூலாகல, எல்லாம் ஏதோ ஸ்ட்ராங்கா வச்சிருக்கான், நமக்கு பெருசா வச்சிருக்கிறான், அதை மொத்தமா தர்றதுக்கு இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எப்படியெல்லாம் இந்த உள்ளத்தை அல்லாஹ்வை நோக்கி இறைவன் நெருங்க வைக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையவே நான் விட்னஸ் ஆக்குறேன். ஒவ்வொரு மேடையிலையும் எந்த சொத்துக்களும் எந்த சொந்த பந்தங்களும் இல்லாம அனாதையா இஸ்லாத்துக்குள்ள வர்றேன். இஸ்லாத்துக்குள்ள வந்த பிறகு இருந்த சின்ன சின்ன உறவுகளும் போயிருச்சு, எல்லாம் தாய் தகப்பன் உட்பட. முதல் ரமலான், முதல் நோன்பு வைக்கிறேன்.
நோன்பு முடிக்கிற கடைசி வாரத்துல அல்லாஹ்வை உணரக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு நேரம் அழுதோம்னு தெரியாது. அந்த அறையில் நானும் அல்லாஹும் மட்டும்தான். அவ்வளவு நேரம் அழுதேன். அல்லாஹ்வை உணரக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. பிறகு 1 வருஷம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருந்தோம். சேலை கட்டி பொட்டு வச்சு அப்படிதான் பயணம் இருந்துச்சு. அப்பவே பள்ளிவாசல்கள் மதரசாக்கள்னு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தேன். ஏன் ஃபர்தா போட மாட்டீங்க, ஏன் பொட்டெடுக்க மாட்டீங்க, ஏன் தலைக்கு துணி போட மாட்டீங்க, நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அல்லாஹ் ஒரு பெரிய பாக்கியத்தை தந்தான். காபாக்கு முன்னாடி நின்று ஷஹாதா சொல்லக்கூடிய பெரிய பாக்கியத்தை தந்தான். அடுத்த நாள் அதை விட ஒரு பெரும் பாக்கியத்தை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த காபாவின் மீது இருக்கிற புனித திரை, அதுல இருக்க குர்ஆன் எழுத்துக்கள், அந்த தங்க நூல், அதை கையில கொடுத்து 7 முறை நெசவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஏழை அனாதை அடிமைக்கு இறைவன் தந்த மாபெரும் பரிசு. அல்லாவோட விருந்தாளிகளாத்தான் நாம் அங்கே அழைக்கப்படுகிறோம்னு சொல்றாங்களே, அது அப்படியே கண்ணுல பார்த்தேன்னா. நாங்கெல்லாம் உள்ள யாரையும் விட மாட்டாங்க. பெரிய 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 விஐபிஸ், அமைச்சர்கள், இளவரசர்கள், அரசர்கள், அவங்க தான் போக முடியும், அல்லது பெர்மிஷன் வாங்கி வச்சு பெரிய ஸ்காலர்ஸ் தான் போக முடியும். சாமானியர்கள் போறதுங்கிறது ரொம்ப ரேர், விட மாட்டாங்க. என்னையும்லாம் விடல. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. என்னோட ஷஹாதா வீடியோவை காமிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு உள்ளம் ஏதோ செய்து பெண் பிள்ளைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட்னு சொன்ன உடனேயும் அல்ஹம்துலில்லாஹ் உள்ள விட்டாங்க. எப்படி விட்டாங்க? சிவப்பு கம்பள வரவேற்போடு. உள்ள போனோடனே என் காதுல அவங்க சொன்ன வார்த்தை எதுவும் புரியல. ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ன்னு மட்டும்தான் புரிஞ்சிச்சு. வேற எதுவும் விளங்கல, அவங்க மொழி விளங்கல. அழுகிறேன் கடந்து, நீர் தண்ணி ஊத்துது. இன்ன சாதியை சேர்ந்தவள்ங்கிறதுனால உயர்ந்த இடத்துக்கு எதுக்கும் விடமாட்டோம். டிவில பட்டிமன்ற நடுவராக பேசி கொண்டிருப்பேன். இன்ன சாதிங்கிறதுனால பெரிய டிவிக்களுக்கு என்னால போக முடியல. எங்க அப்பாவோட சர்டிபிகேட்ல தாழ்த்தப்பட்ட சாதின்னு இருக்கு. கடவுளோட கால்ல இருந்து பிறந்தாங்களா? என் கடவுளோட கால் என்ன அவ்வளவு கேவலமானதா? கடவுளோட காலில் இருந்து பிறந்தா கேவலமான சாதின்னு சொல்லி, கடவுளோட தலையில இருந்து பிறந்தா உயர்ந்த சாதின்னு சொல்லி, இந்த கேள்வியெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதே கேட்ட கேள்வி. ஆனால் அந்த காபா நெசவு செய்யக்கூடிய அந்த இடத்துக்குள்ள போகும்போது சுபஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய நாற்காலியில என்னை உட்கார வச்சு எல்லா ஆண்களும் நின்றார்கள். அந்த அதிகாரிகள், அங்க இருந்த மௌலானாக்கள், ஆலிம்கள், எல்லா ஆண்களும் நின்னாங்க. என் கையில ஊசியை கொடுத்து எப்படி நெசவு செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவன். அதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எக்ஸாம்னு ஒன்று வந்து அன்பு மகள் அனிதா 1176 மார்க் வாங்கிட்டு டாக்டராக முடியலன்னு சூசைட் பண்ணி செத்து போனப்ப நான் போராட்டத்தை முன்னெடுத்து என்னோட அரசு ஆசிரியர் பணி வேண்டான்னு ராஜினாமா செஞ்சேன்ல, அதே அன்னைக்கு டீச்சர்ஸ் எல்லாம் ஏதோ சம்பளம் பத்தலன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் கல்வி சரியில்லை, பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கிறாங்க, 10 சிலபஸை வச்சுக்கிட்டு எப்படி ஒரே பரீட்சை நீங்க நடத்துவீங்கன்னு கேள்வி கேட்டு உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுத்து அதை தொடர்ந்து வந்த அடக்குமுறையில என் வேலையை ராஜினாமா செஞ்சேன். சம்பளம் பத்தலன்னு போராடிக்கிட்டு இருக்க ஆசிரியர்களுக்கு மத்தியில எனக்கு இந்த வேலையே வேண்டாம்னு சொன்ன ஒரு ஆசிரியரோட உள்ளத்தை அல்லாஹ் அறிந்தவனாக இருந்தான். நான் போற இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே நாங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு கேட்கறது உண்டு. கேட்டுதான் உதவியை செய்ய முடியும். 200 விதவைகளுக்கான பணிகளாக இருக்கட்டும், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒர்க்காக இருக்கட்டும், மதரசா வேலைகளாக இருக்கட்டும், பசியாற்றும் திட்ட பணிகளாக இருக்கட்டும், இந்த வண்டிக்கு டிரைவருக்கு சம்பளம் கொடுத்து கூட வர்ற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் இயக்குறதாக இருக்கட்டும், நான் சந்திக்கிற கேசஸை ஃபேஸ் பண்றதா இருக்கட்டும். ஒரு கேஸுக்கு எவ்வளவு செலவாக தெரியுமா? வீட்டுல நான் இருந்து சாப்பிட்டு நான் நிம்மதியா வாழணும்னா எனக்கு எதுவும் தேவையில்லை. இறைவன் சிறப்பா வச்சிருக்கான். என்ன பேசிக்கலா வெஜிடேரியன்ங்கிறதுனால எனக்கு செலவே இல்லை. கஞ்சி தான் என்னோட ஃபேவரட் ஃபுட்டு. ரொம்ப ஈஸியா வாழ்க்கையை நடத்திட்டு போயிருவேன். நான் செய்யக்கூடிய பணிகளுக்கு பெற்றுத்தான் ஏழைகளுக்கு தர வேண்டியிருக்கு, காப்பாற்ற வேண்டியிருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளை பிறக்குது, 500 கிராம். 500 கிராம்னா எவ்வளவு? 1/2 கிலோ. என்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க.
2 நாள்ல 3.5 லட்சம் ரூபாய் ஃபண்ட்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்ப அந்த பிள்ளைக்கு 2.5 கிலோ சுபஹானல்லாஹ் உயிரை காப்பாத்தியாச்சு. 2 நாள்ல இந்த பணிகளை எப்படி செய்ய முடியும்? கேட்டு வாங்கி கொடுத்து தான் செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்ச பிள்ளையா, என் தங்கச்சி பிள்ளையா, யாருன்னே எனக்கு தெரியாது. சுபஹானல்லாஹ் இவ்வளவோ யார் யாரோ தந்தாங்க. ஒரு ஆதரவற்ற ஏழை விதவை பெண்மணி லாரி ஓட்டுறாங்க. ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வாங்கின முதல் தமிழகத்தின் முஸ்லிம் பெண். எங்க அம்மாக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வாங்கி கொடுங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆக்டிங் டிரைவரா போய் அசிங்கப்படுறாங்க அப்படின்னு அவங்களோட மக இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. அழுதுகிட்டே ஒரு வீடியோ அனுப்புறாங்க. இது போல போன கூட்டங்களுக்கு ஒரு 3 கூட்டங்களுக்கு கூட்டிட்டு போனேன். நாகப்பட்டினம், புறா கிராமம், அதிராம்பட்டினம், கீழக்கரை 3 இடங்களுக்கு கூட்டிட்டு போனோம். அந்த புறா கிராமத்துல மட்டும் 2.5 லட்சம் ரூபாய் மக்கள் கொடுத்தாங்க. எவ்வளவு பேர் நகைகள் தந்தாங்க. அதிராம்பட்டினத்துல ஒரு மோதிரம் கொடுத்தாங்க. கீழக்கரையில 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டு அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி கொடுத்தோம். 5 லட்சம் ரூபாய் ஒரே வாரம். கார் ஓனர் ஆகி இன்னைக்கு பெண்களுக்கு கார் ஓட்டி அதன் வழியாக கிடைக்கக்கூடிய பணம் 1000 ரூபாய் கிடைச்சா 300 ரூபாய் ஏழைகளுக்கு உணவு. அந்த பெண் பாருங்க எப்படி நன்மையை கொள்ளடிக்கிறாங்க. பசியாற்றும் திட்டத்தை சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. எல்லா இடங்கள்லயும் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லி அந்த உதவிகளை பெற்று பல நற்காரியங்களை பெண்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் பெண்களுக்கு கொடுத்து அந்த பணிகளை செஞ்சு கண்டு ஓடிக்கணும். இன்னைக்கு 100 அப்ளிகேஷன் இருக்கு என்கிட்ட. யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நம்மளால எல்லாத்தையும் சரி செய்ய முடியாது. ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றினாலும் ஒட்டுமொத்த சமூகத்தை காப்பாற்றியதற்கு சமம்னு திருக்குரான் சொல்லுதே. அதனால அந்த வேலையை செய்வோம். ஏதாவது ஒரு வழியில் செய்வோம். சில இடங்கள்ல போய் ஃபண்ட்ரைஸ் பண்ணும்போது சில இடங்கள்ல விமர்சனம் ஆகுது. நிறைய வாங்கிட்டு போயிட்டாங்க. கொடுத்தவங்க கேட்கல, கொடுத்தவங்க யாரும் கேட்கல, யாரோ சில பேர் கேட்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நான் செய்யக்கூடிய இந்த பணியை நீங்கள் செய்யுங்கள், எனக்கு ரெஸ்ட் கொடுத்து நான் உங்களுக்கு ஃபண்ட்ரைஸ் பண்ணி கொடுக்குறேன், இந்த பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்யுங்க. இந்த விமர்சனத்தையும் தலையில தூக்கி போட்டு கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒவ்வொரு விஷயத்தும் அல்லாஹ் ரெக்கார்ட் நோட்ல ரெக்கார்ட் பண்றாங்கிறது நமக்கு தெரியும்ல. அதுக்கான கேள்வி கணக்கு உண்டு நமக்கு தெரியும்ல. இறைவன் மிக பெரியவன், அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இத்தனையும் எங்க நன்மை ஆகுதுன்னா மீசான் தராசுல நன்மை ஆகுது. அப்படித்தானே? இப்போ ஒரு சகோதரி வந்து என் கையில ஒரு மோதிரத்தை கொடுத்தாங்க பிரேக்ல. இதை நீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க, என் பேரை சொல்லாதீங்க, எனக்கு அவங்கள யாருன்னு தெரியாது. அல்லாஹ்க்காக நியத்து வச்சு கொண்டு வந்திருக்காங்க. பாத்திமா நாயகம் கழுத்துல இருந்த தங்கச்சங்கிலே ஏழைகளுக்கு கலத்தி கொடுத்தாங்க. அது பிறகு அவங்க எந்த தங்க நகையும் அணியல. நான் என்னுடைய கழுத்து, காது, விரல், கையில இருந்த தங்க நகைகளை கலத்தி ஏற்கனவே இருப்புல இருந்ததையும் சேர்த்து ஏழை பிள்ளைகளின் படிப்புக்கு கொடுத்துட்டு இந்த 4 ஆண்டுகளாக எனக்கு எந்த தங்க நகையும் தேவைப்படல, எந்த தங்கமும் எனக்கு தேவைப்படல. இந்த கண்ணியமிக்க ஆடையை உடுத்திய பிறகு நான் என்ன அணிஞ்சிருக்கேன்னு யாருக்கும் சொல்லி பெருமை பீற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் என்னுடைய உள்ளத்துக்கு ஏற்படல. அல்லாஹ் பாதுகாத்துட்டான். எனக்கு ஒரு பேராசை. அப்படி இருந்து பார்த்தா என்ன, கொஞ்ச நாள் பிளாஸ்டிக் தோடு போட்டுக்கிட்டு இருந்தேன், அதுவும் எனக்கு தேவைப்படல. செஞ்சுட்டு சொல்றேன், நகைகளின் மீது ஆசை வைக்காதுங்க, கபர் வெளிச்சத்தின் மீது ஆசை வைங்க. டிசைன் டிசைனா ஜிமிக்கின் மீது ஆசை வைக்காதீங்க, அல்லாவோட குரல் காதுல கேட்கணும்னு ஆசைப்படுங்க. இந்த முகம் எவ்வளவு பொலிவா இருக்குன்னு கண்ணாடியில போய் பார்த்து பார்த்து மேக்கப் போடுறதுல ஆசை வைக்காதீங்க, அல்லாவோட அழகிய திருமுகத்தை ஒரு நாள் நம்ம நேருக்கு நேரா பார்க்கணும்னு ஆசை வைங்க. அதை விட பெரிய சந்தோஷம் இங்க வாழும் போதே, இந்த தாட்லாம் நமக்கு வரும்போதே நம்ம உள்ளம் ஒரு பரவசம் அடையும் பாருங்க. அதை ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைன்னா 1.5 லட்சம் மக்களை சந்திச்சிருக்க முடியாது, 1.5 லட்சம் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருக்க முடியாது. உங்க கையில எல்லாம் ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும். 9 பாயிண்ட் இருக்கு அந்த நோட்டீஸ்ல. அந்த 9 பாயிண்ட்டும் 90 பிள்ளைகளுடைய பாலியல் வன்கொடுமை மரணத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ்.